வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் உலகம் சுற்றலாம். வாங்க நம்ம இந்த வீடியோவில் உலகின் மிகப்பெரிய போர்க்கப்பலை தாங்க பார்க்க போகிறோங்க. நம்ம இப்போ வந்திருக்கிற ஊர் வந்துட்டு பிரான்ஸ் நாட்டோடைய மார்சிலுங்கிற ஊருக்கு வந்தாங்க. மார்சிலோடைய துறைமுகத்துக்கு வந்ததும் நம்ம கப்பலுக்கு பக்கத்திலேயே உலகின் மிகப்பெரிய போர்க்கப்பலானது அமெரிக்கா நாட்டோடைய USS ஜெரால்ட் ஆர் போர்ட் அப்படிங்கிற போர்க்கப்பலுங்க. அந்த போர்க்கப்பல் வந்து நம்ம கப்பலுக்கு பக்கத்திலே இருக்குங்க. அந்த கப்பலை தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி டியூட்டியை முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் சரின்ட்டு அப்படியே டெக்கு 7க்கு வந்தோங்க. வந்ததும் அப்படியே பக்கத்தில் தான் கரெக்டாக எக்ஸாக்டாக ஒரு 150 மீட்ரு இருக்குங்க. அவ்வளோ பெரிய நீட்டு பெரிய கப்பல் தான் இந்த கப்பல். அதில் வந்துட்டு குறைஞ்சது ஒரு 45 ஃப்ளைட்டாவது இருக்குங்க. மேலே வந்து இருக்குது பார்த்தீங்களா அந்த ஃப்ளைட்லாம். அப்புறம் அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அது வந்துட்டு போர்க்கப்பலுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பலுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு நீர்மூழ்கி கப்பல் அதுக்கு அந்தாண்ட இருக்குது. அது ஆனால் இப்போ தெரியல, நம்ம போயிட்டு பார்க்க முடியுமா என்னன்னு தெரியல. பட் ஆனால் இந்த விமான போர்க்கப்பலை வந்து நம்ம பார்க்கலாங்க. நான் இப்போ வேலை செய்கிற கப்பலை விட்டு இறங்கிட்டேங்க. இந்த கப்பல் தாங்க இது வந்து கோஸ்டா டுஸ்கானான்னு சொல்லுவாங்க. உலகத்திலே இருக்கிற 9வது மிகப்பெரிய கப்பலுங்க இது. பயணிகள் சொகுசு கப்பல், மிகப்பெரிய பிரம்மாண்டமான கப்பல். 340 மீட்டருங்க. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். 18 மாடிங்க இது. மொத்தமாக கீழே இருந்து மேலே வந்து 18 மாடி இருக்குது. சரிங்க, நம்ம அப்படியே இங்கேருந்து நம்ம பக்கத்தில் இருக்கிற அந்த அமெரிக்கா கப்பலை போய் பார்த்துட்டு வருவோம். இதெல்லாம் பார்த்தீங்களா, எல்லாம் இப்போ வந்து பயணிகள் வந்துட்டு வெளியே போயிட்டு திரும்பி இப்போ உள்ளே வராங்க. ஃபுல்லாக எல்லாருக்கும் செக்கிங் பாருங்கள். எப்படி ஏர்போர்ட்டில் நடக்குமோ அதை விட அதிகமாகவே இங்கே செக் பண்ணி தான் உள்ள கப்பலில் ஏற்றுவாங்க. வந்துட்டோங்க வெளியே. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுங்க. டே பாருங்கள், சின்ன சின்னதாக தெரியுதுங்களா, அதெல்லாம் ஒன்று ஒன்று வந்து ஒவ்வொரு போர் விமானங்க. ஃப்ளைட்லாம் பாருங்கள். இதுதான் வந்து ஏஜேன்னு போட்டிருக்காங்க. எல்லாம் ஜெட்டு ஆட்டுதுங்க. அமெரிக்காவின் விமானம் தாங்கி போர்க்கப்பலுக்கு பக்கத்திலே வந்துட்டோங்க. பார்த்தீங்களா, எல்லாம் ஏஜேன்னு போட்டிருக்காங்க. அவ்வளோ பெருசாக இருக்குதுங்க அந்த கப்பல். 150 மீட்டர்னா பார்த்துக்குங்க. இங்கே பாருங்கள், முன்னால் எல்லோ கலரில் ஒன்று தெரியுது பார்த்தீங்களா, நங்கூரங்க. மேலே நம்ம வந்து வேலை செய்கிற கப்பல். இப்போ நான்லாம் வந்துட்டு அங்கேருந்து பார்த்தேன். மேலே அங்கேருந்து பார்த்துட்டு தான் அப்புறமேட்டு வந்தேன். ஆனால் அங்கேருந்து பார்க்கும்போது ஏதோ ஆளுங்கள்லாம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. ஆனால் செம்ம பாதுகாப்புங்க. அவ்வளோ மிலிட்ரி வந்து நிற்கிறாங்கங்க. ஃபுல்லாக எல்லாம் கன்னுலாம் வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. இங்கே ஒன்று தெரியுது பார்த்தீங்களா, அது வந்துட்டு பீரங்கிங்க. எவ்வளோ பேர் இருக்காங்க. தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஆளுங்களே கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தது. எவ்வளோ பேர் இருக்காங்கங்க இங்கே பக்கத்தில் வந்ததும். நம்ம இப்போ கரெக்டாக ஒரு 150 மீட்டர் நடந்து வந்ததும் கரெக்டாக இந்த கப்பலோடைய நம்பர் இருக்குது பாருங்கள், 78. இங்கே வந்துட்டோங்க. பாருங்கள், கப்பலில் வந்துட்டு எல்லாம் வந்து லோடிங் ஏற்றிட்டு இருக்கிறாங்கங்க. பொருளெல்லாம் வந்து ஏற்றுறாங்க பாருங்கள். பாக்ஸாக எல்லாம் ஏற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. கப்பலை சுற்றி எக்கச்சக்கமான கேமரா வச்சுருக்காங்கங்க. அமெரிக்கா விமானம் தாங்கி போர்க்கப்பலை கட்டியிருக்கிற கயிறு தாங்க இது. இந்த கயிறோடைய சைஸ்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கயிறோடைய சைஸே வந்துட்டு கிட்டத்தட்ட நம்மளுடைய கால் சைஸ் இருக்குங்க. அவ்வளோ பெருசுங்க. ஃபுல்லாக இதை பாருங்க கட்டியிருக்காங்க பாருங்கள். USS ஜெரால்ட் ஆர் போர்ட்னு சொல்லிட்டு இந்த கப்பலுக்கு பேர் வைக்கிறதுக்கான காரணம் வந்து அமெரிக்காவுடைய பிரசிடெண்ட்டுங்க, 38வது பிரசிடெண்ட்டு. அவர் வந்துட்டு 2ஆம் உலக போர்லலாம் நேவியில் வேலை பார்த்துருக்காருங்க. அதனால் அவருடைய பேரை தாங்க வந்துட்டு இந்த கப்பலுக்கு வச்சுருக்காங்க. இந்த கப்பலை வந்துட்டு 2005ஆம் ஆண்டு வந்து அமெரிக்காவிலே கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் 2013ஆம் ஆண்டு தான் முழுசாக முடிச்சிருக்காங்க. 2013ஆம் ஆண்டு இந்த முன்னாள் பிரசிடெண்ட் வந்து இருந்தார் பார்த்தீங்களா, USS ஜெரால்ட் ஆர் போர்ட், அவருடைய பொண்ணு தான் வந்து இந்த கப்பலை வந்து திறந்து வச்சுருக்காங்கங்க. இந்த கப்பல் வந்துட்டு நிமிட் கிளாஸ் அந்த வகையான கப்பலுங்க. இப்போ நான் வேலை செய்கிற கப்பலாக இருக்கட்டும், பக்கத்தில் நிறையா கப்பல்லாம் இருக்கும். அந்த கப்பல்லாம் வந்துட்டு
ஒன்று ஆயிலில் வந்து இயங்குங்க, இல்லைன்னா வந்துட்டு எல்என்ஜி கேஸ். ஆனால் இந்த யூஎஸ்எஸ் ஜெரால்ட் ஆர் போர்ட் இந்த போர் விமானமானது முழுக்க முழுக்க வந்து லிமிட் கிளாஸ் அந்த அணு உலையால் இயங்குகிற கப்பலுங்க. இந்த கப்பல் வந்துட்டு அரௌண்ட் ஒரு 20 to 25 வருஷம் நம்ம ஃபியூலே வந்து சேஞ்ச் பண்ண தேவையில்லைங்க. எப்படியாப்பட்ட போர் எங்கே போனாலும் ஒரு டைம் இதில் வந்துட்டு அந்த அணு உலையை இயக்கிட்டாங்கன்னா அவ்வளோதாங்க, கண்டினியூவாக இது இயங்கிட்டே இருக்கும். நம்ம அது மாற்றவே தேவையில்லை. ஆனால் இதில் இன்னொரு பிரச்சனைங்க, இந்த கப்பலில் வேலை செய்கிறவங்கள 2 வருஷத்துக்கு ஒரு டைம் மாற்றிக்கிட்டே இருப்பாங்களாம். ஏன்னு கேட்கும்போது தான் சொல்கிறாங்க, ஏன்னா இது உள்ளே வந்துட்டு அணு உலை கதிர்வீச்சு அதிகமாக பரவும். சப்போஸ் அதனால் வந்து யாருக்காவது ஏதாவது பாதிப்பாகும், அதனால் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாங்க. 4500 பேர் வந்துட்டு கெப்பாசிட்டிங்க இந்த கப்பலில். அது மட்டும் இல்லாமல் ஆட்டோ பாம்பு வந்துட்டு 2 வச்சுருக்காங்களாம். அப்புறம் நிறையா ராக்கெட்லாம் வச்சுருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக மேலே பார்த்தீங்களா, எல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே பீரங்கி வந்து ஷூட் பண்ணுற மாதிரிலாம் செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க இந்த கப்பல். இந்த கப்பல் வந்துட்டு 2013ஆம் ஆண்டே வந்து கட்டி முடிச்சிட்டாங்கங்க. ஆனால் முதல்ல வந்து இந்த கப்பல் வந்து ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணது வந்துட்டு 2022 அக்டோபர் 4ஆம் தேதிங்க. அப்போ தான் வந்துட்டு இந்த கப்பலே வந்துட்டு ட்ராவல் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அப்போ தான் போர் ஒத்திகை வந்துட்டு அட்லாண்டிக் ஓசனில் வந்துட்டு நார்வே, குரோஷியா இந்த நாடுகளோடலாம் சேர்ந்துட்டு போர் பயிற்சி எடுத்திருக்காங்கங்க. அது வரைக்கும் இந்த கப்பல் வந்துட்டு எங்கேயும் வெளியில் அதிகம் எடுத்துகிட்டு போகல, ஏன்னா வார் வரல, அதனால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அமெரிக்காவிலே இருந்திருக்குங்க. அப்படியே பக்கத்துலேயே வந்து பிரான்ஸ் நாட்டோடைய போர் கப்பலுங்க. அதை தான் நம்ம இப்போ போய் பக்கத்தில் போய் பார்க்க போகிறோம். உள்ளெல்லாம் போக முடியாது, ஏன்னா நிறையா பேருங்க வந்துட்டு ஸ்டூடெண்ட்லாம் வந்துட்டு உள்ளே போய் பார்த்துட்டு வராங்க. இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பலையும் வந்துட்டு நிறையா ஸ்டூடெண்ட்டுங்க உள்ளே போய் பார்த்துட்டு வராங்க. அப்புறம் இந்த போர்க்கப்பலையும் போய் பார்த்துட்டு வராங்க. போர்க்கப்பல் வந்துட்டு ஒரு 50 மீட்ரு நீட்டு தாங்க இருக்குது. நான் போர் விமான கப்பல்லாம் வந்துட்டு நிறையா நாட்டுக்கு போயிருக்கேன். இட்டாலிக்கு போயிருக்கேன், ஃப்ரான்ஸுக்கு போயிருக்கேன், ஸ்பெயினுக்கு போயிருக்கேன். எல்லா நாட்டிலையும் வந்து நான் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல் இருக்குல்லைங்க, எங்கேயுமே வந்துட்டு பார்க்க முடியாது, ரொம்ப ரேரு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு இதே மார்சிலில் வந்துட்டு இந்த அமெரிக்கா நாட்டோடைய கப்பல் பார்த்தா, ஆனால் இந்த கப்பல் இல்லைங்க, அது வந்து 56, 57 அந்த டிஜிட் நம்பரில் வந்தது. இதான் வந்து பிரான்ஸ் நாட்டோடைய போர்க்கப்பலுங்க. போர்க்கப்பல் வந்துட்டு பார்த்தீங்களா எவ்வளோ சின்னதாக இருக்குதுன்னு. அரௌண்ட் ஒரு 70 மீட்ரு இருக்குங்க. தூரத்துலேருந்து பார்க்கும்போது 50 மீட்ரு மாதிரி தெரிஞ்சுது, கிட்டக்க வந்து பார்க்கும்போது ஒரு 70 மீட்ரு இருக்குங்க. இங்கே வந்து முன்னால் வந்து கொடி பறக்குது. இந்த கொடி வந்துட்டு இந்த யூரோப்பியன் கொடிங்க. அப்புறம் இங்கே பாருங்கள் அமெரிக்கன் கொடி, ஃப்ரான்ஸோடைய கொடி, அப்புறம் மார்சில்னு சொல்லிட்டு இந்த ஊரோடைய அந்த போர்ட்டோடைய கொடிங்க. முன்னால் பாருங்கள் பீரங்கி ஷூட் பண்ணுறதுக்குங்க, பீரங்கி சைடில் வந்துட்டு ஒரு 2-3 இடத்துல இந்த மாதிரி பீரங்கி இருக்குங்க. பிரான்ஸ் நாட்டோடைய போர்க்கப்பல் பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குது. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பாருங்கள் அமெரிக்காவுடைய யூஎஸ்எஸ் ஜெரால்ட் ஆர் போர்ட் அந்த கப்பல் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. மக்களே, நம்ம இந்த வீடியோவில் அமெரிக்கா நாட்டோடைய விமானம் தாங்கி போர்க்கப்பல், பிரான்ஸ் நாட்டோடைய போர்க்கப்பல் ரெண்டுமே பார்த்தாங்க. விமானம் தாங்கி போர்க்கப்பல் எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. அந்த கப்பலுக்கு மேலே 50 ஃப்ளைட்டு, 8 ஹெலிகாப்டர் நிறுத்தி வச்சுருக்காங்கங்க. ரொம்ப பெருசாக பிரம்மாண்டமாக இருக்குது. அந்த போர்க்கப்பலெல்லாம் பார்க்குறது ரொம்ப 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 ரேருங்க. நானே வந்து 2வது டைம் தான் பார்க்குறேன், அதுவும் இந்த ஊரில் இந்த மார்சிலில் தான். ஆனால் போர்க்கப்பல் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்துட்டு அடிக்கடி பார்க்கலாங்க. விமானம் தாங்கி போர்க்கப்பல் இருக்குது பாருங்கள், அது பார்க்குறது ரொம்ப ரொம்ப ரேருங்க. நம்ம ஆனால் எப்படியா கன்ஃபார்மாக பார்த்துட்டோம். லாஸ்ட் டைம் பார்க்கும்போது வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன், ஆனால் எடுக்க முடியலைங்க. ஆனால் இந்த டைம் எடுத்தாச்சுங்க, உங்களுக்கு காட்டியே ஆகணும்னு சொல்லி எடுத்தாச்சுங்க. மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.